வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணிதத்துல மாறுபாடுகளின் வரைபடங்கள் பயிற்சியில 2வது கணக்கு பார்க்கிறோம். எந்த கணக்கு கேட்டாலும் சரி இந்த 5 தலைப்புல நாம ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஒரே மாதிரி படிச்சிருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். புக்ல இருக்கிற மாதிரி வளவலன்னு வேர்டிங்ஸ் நிறைய போட்டு எழுத வேண்டாம். நம்ம சொல்றது மாதிரி சிம்பிளா எழுதுனா போதும். ஓகேவா? அங்க போர்டு எக்ஸாம்ல ஆன்சர் கீ இப்படித்தான் இருக்கும். அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கணக்கு பாருங்க. xy = 24 என்ற வரைபடத்தை வரைக. வரைபடத்தை பயன்படுத்தி x = 3 எனில் y ஐ காண்க. இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி y = 6 எனில் x ஐ காண்க. ஓகேவா? ஏற்கனவே சொல்லிட்டேன், மாறுபாடுங்க வரைபடங்கள்ல, அதாவது ஸ்பெஷல் கிராஃப்ல எந்த கணக்கு கேட்டாலும் சரி இதே மாதிரிதான் பண்ணணும். ஓகேவா? இந்த 5 தலைப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம அட்டவணை பார்க்கணும். அட்டவணை அவங்களே சில கணக்குல கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலைன்னா நம்மளே அட்டவணை போட்டுருணும். xy = 24ன்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா 24. ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸுக்கும் ஒய்க்கு இடையில எந்த குறியுமே இல்லை அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா என்ன வரணும்? 24 வரணும். அந்த மாதிரி அட்டவணை போடுங்க. பாருங்க, எக்ஸ் அடுத்து ஒய். இப்ப இதுல எப்படி நம்பர் போடணும் அப்படின்னா, இந்த எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா 24 வர்றது மாதிரி நம்ம நம்பர் போடணும். இங்க பாருங்க, 1 எக்ஸ்ல 1ன்னு போட்டிருக்கேன், இங்க 24 போட்டிருக்கேன். இப்ப ரெண்டையும் பெருக்குனா 24 வருமா? அடுத்து எக்ஸ்ல 2 போட்டோம்னா ஒய்யில 12 போடணும். அப்பதான் 2 12 24 வரும். அடுத்து எக்ஸ்ல 3 போட்டோம்னா ஒய்யில 8 வரும். ஓகேவா? 3 24. இதே மாதிரி நம்ம ஃபுல்லா போட்டுக்கணும். இடையில 5லாம் வராது. ஓகேவா? 4 6 24. அப்ப 5ல எதை பெருக்குனா 24 வராது. அதனால அடுத்து 6 தான். 6 4 24. அடுத்து 7 வராது. 8ஓட 3 பெருக்குனா 24ன்னு வரும். ஸோ இதே மாதிரி வரிசையா அட்டவணையை போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மாறுபாடு என்னன்னு சொல்லலாம். இந்த கணக்குல எக்ஸ பாருங்களேன், 1 2 3ன்னு அதிகமாகிக்கிட்டே போகுதா? அப்ப எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் என்ன பண்ணுது? குறையுது. இங்க பாருங்க, ஒய் 24 12 8ன்னு ஒய்யோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ ஒய் குறைகிறது. எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறைகிறது. இந்த மாதிரி ஒன்னு கூடுறப்ப இன்னொன்னு குறைஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது மாறி மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எதிர் மாறுபாடு. அடுத்து இதுக்கு சமன்பாடு சொல்லணும். எதிர் மாறுபாடுக்கு ஃபார்முலா என்னன்னா y = k/x. ஓகேவா? y = k/x. இந்த கேக்கு விகித சம மாறிலின்னு பேரு. கேக்கு என்ன பேரு? விகித சம மாறிலி. எந்த கணக்கா இருந்தாலும் சரி இந்த கேவுக்கு மதிப்பு சொல்லிடணும். இந்த கேவுக்கு மதிப்பு சொல்லலாமா? k/x தானே இருக்கு. அந்த எக்ஸ் வகுத்தல்ல இருக்கு. அப்ப இதை இங்கிட்டு கொண்டு போங்க, என்னவாயிரும்? பெருக்கல்ல போயிரும். k = xyன்னு வந்துடும். xyக்கு நமக்கு ஏற்கனவே கணக்குல இருக்கு பாருங்க, 24ன்னு இருக்கு. அதை எழுதிக்கங்க. சில கணக்குல இருக்காது, அப்ப நம்ம அட்டவணையில இருந்து எடுத்து எழுதணும். ஓகேவா? 1 × 24 என்னது? 24. எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி எழுதணும். நமக்கு புக்ல இந்த எல்லா மதிப்பையும் பெருக்கி இந்த இடத்துல டாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் திரும்ப சொல்றேன், புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்ண வேண்டாம். கேக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம ஒரு மதிப்பு எழுதுனா போதும். இப்ப சமன்பாடுன்னு தானே நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். எது சமன்பாடு? இந்த ஃபார்முலால கேவோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஓகேவா? கேவோட மதிப்பை பிரதியிடணும். அதுதான் முழுமையடையும். y = 24/x. இந்த கேவோட மதிப்பை இந்த இடத்துல எழுதணும். எழுதி பாக்ஸ் போட்டுக்கணும். அடுத்து புள்ளிகள் இந்த இருக்கு பாருங்க, எக்ஸையும் ஒய்யையும் கமா போட்டு எழுதணும். அதுதான் புள்ளிகள். இங்க இருக்க எல்லாத்தையுமே கமா போட்டு எழுதிக்கணும். அடுத்து விடை. கேட்ட கேள்விக்கு நாம கரெக்டா பதில் சொல்லணும். என்ன சொன்னாங்க? x = 3ன்னு சொன்னாங்களா கேள்வியில? அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். x = 3 எனில் y ஐ காண்க. அப்ப xல 3 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப அதுக்கு நேர ஒய்ல என்ன இருக்கோ அதுதான் முதல் கேள்விக்கு விடை. இப்ப x 3ன்றப்ப ஒய்ல என்ன வருது? 8. அப்ப 1 y = 8ன்னு எழுதிருக்கு. இதை மட்டும் எழுதுனா போதும். x = 3 எனில் y = 8. அதெல்லாம் வேண்டாம். என்ன கேள்வி? அதான் கேள்வி கொஸ்டின் பேப்பர்ல இருக்குல்ல, நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். இதுக்குதான் மார்க். நம்ம வளவளன்னு எல்லாம் நிறையலாம் எழுத வேண்டாம். நீட்டா எழுதி ஃபுல் மார்க் வாங்கிடணும். ஓகேவா? அடுத்த 2வது கேள்வி பாருங்க. y = 6 எனில் x ஐ காண்க. ஒய்க்கு நேர பாருங்க, 6 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப அதுக்கு நேர என்ன x இருக்கு? 4ன்னு இருக்கா? அப்ப அதுதான் 2வது கேள்விக்கான விடை. x = 4. இப்ப நம்ம எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டோம். அடுத்து கிராஃப் வரையணும்.
கிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் அளவு திட்டம் போட்டுறோம். எனக்கு 24 வரைக்கும் வந்துச்சு. அதனால நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் அச்சுல 2 4 6 8ன்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய் அச்சுலையும் 2 4 6 8ன்னு 2 அலகுகளா எடுத்திருக்கேன். ஓகேவா? அதனால அளவு திட்டம் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள். நான் இங்க எக்ஸ்லையும் 2 எடுத்திருக்கேன். அதனால 2 அலகுகள்னு போட்டிருக்கேன். ஒய்யிலையும் 2 எடுத்திருக்கேன் அதுல, அதனால 2 அலகுகள்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க ஒண்ணு எடுத்தா ஒண்ணு போட்டுக்கலாம். இப்ப நம்ம கொடுத்திருக்க புள்ளி எல்லாம் குறிச்சிடணும். உங்களுக்கு புள்ளி குறிக்க தெரியும் இல்லையா? பாருங்க 1,24 எக்ஸ்ல 1 ஒய்ல 24. பாருங்க இது 0. 0க்கும் 2க்கும் இடையில இந்த 0.5 லைன் வருதுல, ஒரு சின்ன கோடு தெரியுதா? அதுதான் 1. அப்ப அந்த 1க்கு நேர எக்ஸ், இது எக்ஸ். எக்ஸ்ல 1க்கு நேர ஒய்ல என்ன இருக்கு? 24. இதுக்கு நேர புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் 1,24. இதே மாதிரி நீங்க எல்லா புள்ளியும் குறிச்சிருங்க. குறிச்சிட்டு இந்த புள்ளிய ஃபுல்லா அழகா பென்சில் வச்சு அப்படியே இணைச்சிடணும். ஓகேவா? இப்ப 2க்கும் 4க்கு இடையில இருக்கிறது 3. இதுக்கு நேர கோடு போடுங்க. போட்டுட்டு இந்த கோட்டுல, அதாவது இந்த வளைவுல எந்த இடத்துல டச் ஆகுதோ அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு ஒய்க்கு நேர கோடு போடுங்க. இங்க என்ன வருது? 8ன்னு வருது. ஓகேவா? ஒய்க்கு 6 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கேட்டாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க 2க்கும் நம்ம என்ன பண்ணிடணும்? என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு இங்க குறிச்சிடணும். ஓகே மாணவர்களே, இதே மாதிரி அடுத்தடுத்த கணக்கு நம்ம சேனல்ல 10th மேக்ஸ் மாறுபாடுகளின் வரைபடங்கள் அப்படின்ற தலைப்புல பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதில் பார்த்துக்கங்க. நன்றி.